3 விதமான ஸ்டேஜ் பீப்புள் எந்தெந்த டீயை சாப்பிட்டா 100% அவங்களுக்கு தூக்கம் சூப்பராக வரும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பு குழந்தைங்களுக்கும் சொல்லிட்டேன், பெரியவங்களுக்கும் சொல்லிட்டேன், நம்ம ஸ்டேஜில் இருக்கிற டென்ஷனாக இருக்கிற மன வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லிட்டேன். இந்த 3 டீயை ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 7 டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே சூப்பரான ரிசல்ட் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 நாள் செயல்படுத்தினா போதும். ஜஸ்ட் செயல்படுத்துங்க, எந்தவித சைட் எஃபெக்டும் கிடையாது. மாதத்துக்கு ஒரு 7 நாள், அதிகபட்சம் 10 நாள் பயன்படுத்தி பாருங்கள். சூப்பராக குழந்தை போல் தூங்குவீங்க. எந்த சைட் எஃபெக்டும் இல்லாமல், எந்தவித பண இழப்பும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு சூப்பராக செயல்படுத்துங்க. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை டிஸ்கஸ் பண்ணலாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? சார், ஒரு சூப்பராக ஒரு குழந்தை போல் தூங்கணும் சார், அதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஏற்கனவே குழந்தை போல் நம்ம தூங்கணும்னா ஒரு இயற்கை 10 வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை லிங்க் பண்ணியிருக்கேன், சிறப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ஒரு 3 டீ, 3 வகையான டீ யார் யார் சாப்பிட்லாம், யார் யாருக்கு இது அற்புதமான தூக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக சொல்லியிருக்கேன். அற்புதமாக செயல்படுத்துங்க. 100% எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் சொல்யூஷன் கிடைக்கும். 7 நாளில் உங்களுக்கு தீர்வு வரும். அது என்ன சார் 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள்? ஃபஸ்ட்டு குழந்தைங்க. கம்ப்ளைண்ட் வரும் தெரியுங்களா? டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, என்னங்க உங்கள் பையன் காலையில் ஃபஸ்ட்டு பீரியடில் தூங்கிட்டே இருக்கிறான், சரியான தூக்கமே இல்லையா உங்கள் பையனுக்கு, டிசி வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சில கேட்டகரி. ஏன் இன்றைக்கி வந்து காலேஜ் பசங்களும் அப்படி தான் இருக்காங்க, நம்மளை கூட அந்த லிஸ்ட்டில் சேர்த்துனாலும் சேர்த்தலாம். ஏன்னா நம்மளும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் இருக்கும். 2வது விஷயம், அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, அப்படி ஒரு பதட்டம், ஒரு பய உணர்வு. ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, 2 பேருமே வேலை செய்வாங்க, கமிட்மெண்ட் நிறையா வச்சுருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் ரெஸ்ட் எடுத்தால் தூங்குனா நமக்கு எல்லாமே நல்லாயிடும் தெரியும், ஆனால் தூங்கக்கூட முடியாது. அவர் மார்னிங் ஷிஃப்ட் போவார், இவங்க ஈவினிங் ஷிஃப்ட் போவாங்க. பார்த்தீங்கன்னா பரபரன்னு இருப்பாங்க. காரணம் என்னென்னா பொருளாதாரத்தில் லாக் ஆகிருப்பாங்க. மந்த்லி கமிட்மெண்ட் அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் இருக்கும். அதுக்காக ஓடியே ஆகணும். அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மக்கிட்ட தூக்கம் இல்லை, உடம்பு கெடுது, எல்லாமே தெரியும். இருந்தாலும் புலிவாலை பிடிச்ச கதையா, புலிவாலை பிடிச்சிட்டா சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். நின்னா புலி நம்மளை கடிச்சிடும். அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. அந்த மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஆங்ஸைட்டி, அந்த ஃபியரில் இருக்கவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டீ. 3வது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அவங்களுக்கு தேவையான பண வசதி இருக்கும், வீடு இருக்கும், பசங்கள்லாம் ஃபாரினில் செட்டில் ஆகிருப்பாங்க, இல்லை வெளியில் இருப்பாங்க, எப்போ பணம் கேட்டாலும் கொடுத்துருவாங்க, எல்லாமே இருக்குங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வராது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் தூக்கம் வரணும்னா மாத்திரை, ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் டாக்டர் கொடுத்துருப்பாங்க, தூக்கம் வந்திருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 2 மாத்திரை போட்டால் கூட தூக்கமே வராது இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்க. ஸோ 3 விதமான ஸ்டேஜ் பீப்புள் எந்தெந்த டீயை சாப்பிட்டா 100% அவங்களுக்கு தூக்கம் சூப்பராக வருங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. சரி, தூக்கம் ஃபஸ்ட்டு அவசியமா? ஏன்னா தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் தான் ஏன் தூங்கணுங்கிறது நமக்கு தெரியும். தூக்கம் வந்துங்க நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நம்ம பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். உடலில் உள்ள அனைத்து செல்களும் ப்ராப்பராக வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தூக்கம் அவசியம் தேவை. அதாவது நம்ம பாடியோட ரிப்பேர் ஒர்க்க அந்த தூக்கம் தான் சிறப்பாக கொடுக்குது. அதே மாதிரி பாடியோட இம்யூனிட்டி சிஸ்டம், மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், ப்ளஸ் அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ணக்கூடியது அத்தனையும் இந்த தூக்கத்துக்கு சூப்பரான பவர் இருக்குங்க. ஸோ தூக்கம் எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு இப்போ சொல்யூஷனுக்கு போகலாங்க. எந்த விதமான டீ சாப்பிட்லாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்க. நான் சொன்னேன், இந்த குழந்தைங்க ஏங்க காலையில் போனவுடனே ஸ்கூலுக்கு போனவுடனே ஃபஸ்ட் ஹவரில் தூங்குறாங்க? எப்போவாவது கொஞ்சம் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிடுறீங்க, வீட்டில் தாத்தா பாட்டி தான் இருக்காங்க. பையன் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு 8 மணிக்கு வந்தவுடனே, டியூஷன்லாம் போயிட்டு வந்தவுடனே சாப்பிட்டுட்டு படுக்கிறான். படுக்கும் பொழுது செல்ஃபோனை ஆன் பண்ணி அவன் ஷார்ட்ஸ் பார்க்குறது, வீடியோ பார்க்குறது, நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் பார்க்குறான். பெரியவங்களும் நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. அப்புறம் காலையில் போனால் எப்படி தூக்கம் வரும்? ஃபஸ்ட் ஹவர் நல்லா சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட் ஹவர் அப்படி டீச்சர் அப்படியே சொல்கிறது பார்த்தா அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும், தூக்கம் தான் வரும். காரணம் அந்த குழந்தைக்கு சரியான தூக்கம் இல்லை. பேரண்ட்ஸ்க்கே தெரியறதில்ல. இன்கேஸ் சரிப்பா கணவன் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு, மனைவி வீட்டில் இருக்கிறாங்கன்னாலும் அதே சூழ்நிலை தான்.
இன்றைக்கி பாருங்கள், சாப்பாடு குழந்தைக்கு ஊட்டுறோம், செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ தான் நீங்கள் ஊட்டுறீங்க. அது ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டீங்க. குழந்தைங்க செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. உண்மையா இல்லைங்களா? ஸோ அதனால் அவங்க ஒரு ஆஃப்டர் 8 பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12, 1 o'clock 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த செல்ஃபோன் பார்க்குறதுனால அவங்க சரியான தூக்கம் அவங்கக்கிட்ட இல்லாதனால அடுத்த நாள் அவங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. மைண்டு பார்த்திங்கன்னா ஒரு லாக்லேயே இருக்கும். அவங்களால ஒரு எஃபெக்டிவாக ஒரு எக்ஸிக்யூஷனை செயல்படுத்த முடியாது. பிரெயின் ஸ்டிமுலேட்டிவாக இருக்காது. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன சார் பண்ணலாம்? வீட்டு வழி வைத்திய முறைகள் இருக்குன்னா சூப்பரான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேங்க. சங்குப்பூன்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? ஊதா கலர் நீல கலரில் இருக்கும். அந்த சங்குப்பூ டீ வச்சு குடிங்க. அந்த பையனுக்கு அல்ல அந்த பொண்ணுக்கு நம்ம கூட தாராளமாக குடிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 7 days, ஒரு 10 days, 15 days கொடுங்க. 7 daysலேருந்தே சொல்யூஷன் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னாங்க, ஒரு ஈவினிங் டைம் ஒரு 7 மணிக்கெல்லாம் ஃபுட்டை முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு இல்லை ஒரு 7:30க்கு ஒரு 10லேருந்து 15 சங்குப்பூ போட்டுக்குங்க. ஒரு ஹாட் வாட்டரை நல்லா சூடு பண்ணுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு தேன் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பையனுக்கோ குழந்தைங்களுக்கோ கொடுங்க. ஜஸ்ட் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 7 daysலேயே நல்ல சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இந்த சங்குப்பூவை தொடர்ந்து குடிக்கிறதுனாலையும் எந்தவித சைட் எஃபெக்டும் கிடையாது. சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். 100% ரிசல்ட் வரும். அப்படி என்ன தான் சார் இந்த சங்குப்பூவில் இருக்குது? சிம்பிளாக சொல்லட்டுங்களா? இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, ஆந்தோசயனின், ஃப்ளவனாய்ட்ஸு, டேனின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த தூக்கத்தை கொடுக்கும். இதில் இருக்கிற டேனின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நர்வ்ஸ் எஃபிஷியன்சி பண்ணும். இதில் இருக்கிற ஃப்ளவனாய்ட் பார்த்தீங்கன்னா பாடி இம்யூனிட்டி சிஸ்டத்தை கொடுக்கும். நர்வ்ஸை பிரெயினை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கும். ப்ளஸ் ஆந்தோசயனின் தான் அந்த நீல நிறத்தை கொடுக்குது அந்த பூவுக்கு. அது பார்த்தீங்கன்னா மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கும் பாடிக்கும் அமைதிப்படுத்துகிற வேலையை சூப்பராக செய்யும். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். 100% குழந்தைங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் அப்படியே ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. கமிட்மெண்ட் இருக்கும். புலிவாலை பிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் தூங்குனா நல்லாயிடும்ட்டு. ஆனாலும் அவங்களால தூங்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கமிட்மெண்ட், பொருளாதாரத்தை நோக்கி ஓட வேண்டிய சூழ்நிலை அவங்க வீட்டில் இருக்கும். ஸோ இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிம்பிளாங்க, முருங்கைக்கீரை, வேப்பந்தலை எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாகவே கிடைக்குங்க. இதை எப்படி சாப்பிட்லான்னு சொன்னீங்கன்னா, முருங்கைக்கீரை சும்மா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. வேப்ப இலை ஒரு கைப்பிடி எடுத்தால் ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் முருங்கை இலையில் பாதி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணுங்கள். 300 ml வாட்டரில் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 100 ml ஆகட்டும். ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தேன் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. ஜஸ்ட்டு குடிச்சிட்டு வாங்க. ஒரு வாரம் 10 நாள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு தூக்கம் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். சார் அப்படி என்ன சார் முருங்கை இலையில் இருக்குது, அந்த வேப்ப இலையில் இருக்குது? வேப்ப இலையை பற்றி நான் சொல்லவே வேண்டியது இல்லைங்க. நம்ம உடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை சூப்பராக கிளியர் பண்ணிடும். அதை பாக்டீரியாஸ் கிளியர் பண்ண அந்த அலர்ஜிக்கல் இஷ்யூ, அந்த இரிட்டேஷன் இஷ்யூ குறைஞ்சாலே தூக்கம் சூப்பராக வரும். இதில் பார்த்தீங்கன்னா COX அப்படின்னு சொல்லுவாங்க, LOX அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேப்ப இலையில். அதே மாதிரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த வேப்ப இலையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், டீப் ஸ்லீப் கொடுக்கும், பாடியோட பேட் பாக்டீரியாஸை கில் பண்ணும். அந்த COX அப்படின்னு சொன்னேன், சைக்ளோ ஆக்சினேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. LOXன்னு சொன்னேன், லிபோ ஆக்சினேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கிற அலர்ஜிக்கல் அந்த இரிட்டேஷனை கம்மி பண்ணுறதுனால சூப்பரான தூக்கம் வரும். ரெண்டாவது, இந்த முருங்கைக்கீரையில் அப்படி என்ன தான் சார் இருக்குது? மெக்னீஷியம் இருக்குங்க. ட்ரைப்போபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு பார்த்தீங்கன்னா செரிட்டோனின், மெலட்டோனினை சுரக்கும். அது சுரந்தாலே தூக்கம் சூப்பராக வரும். இதில் இருக்கிற பாலிபெனைல்ஸு ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு மன அமைதியை, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயை சூப்பராக ஏற்படுத்தும். டயபெட்டிக்ஸ் இருந்தாலும் அலைன் பண்ணும். பிளட்டோட சுகர் லெவலை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். ஜஸ்ட் இது செயல்படுத்தி பாருங்கள். ஒரு சிலருக்கு சார் எனக்கு கீரை கிடைக்கல சார், வேப்ப இலை கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் பவுடர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் 2 கிராம் பயன்படுத்தினா போதும். முருங்கையில் 2 கிராமு, வேப்பையில் 1 கிராம் பயன்படுத்துங்க. 2 கிராம் பயன்படுத்தினாலும் தப்பு இல்லை. கசப்பாக இருக்கும். சிறப்பாக 7 நாளைக்கு பயன்படுத்தி பாருங்கள். சூப்பராக தூக்கம் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிடுமே. உங்களோட பர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள். மூணாவது கேட்டகரி நான் சொன்னேன். எல்லா வசதியும் இருக்கும், பண வசதி இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், பசங்கள்லாம் ஃபாரினில் இருப்பாங்க, இல்லை வெளியூரில் இருப்பாங்க. அவங்களுக்கு தூக்கம் வராது. ஒரு காலகட்டத்தில் ஒரு டேப்லெட், ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிடுவாங்க, 4 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. இப்போ அதுவும் இருக்காது. அவங்க என்ன செய்யலாம்? காரணம் பார்த்தீங்கன்னா பணத்தினால அவங்களுக்கு இல்லை, மன நிம்மதி இல்லை. பசங்க நம்ம கூட இருந்தால் பரவாயில்ல, பொண்ணுங்க நம்ம கூட இருந்தால் பரவாயில்ல, உறவினர்களை பார்க்கணும் அப்படிங்கிற மன அமைதி இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு தூக்கம் வரல. சிம்பிளாக இந்த கம்ஃபர்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, ஏஜ்டு பீப்புளுக்கெல்லாம் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேங்க. சூப்பரான சொல்யூஷன் வரும். ஜஸ்ட் 7 days மட்டும் பயன்படுத்துங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஓகேங்களா? ஜாதிக்காய் ப்ளஸ் கசகசா
ப்ளஸ் தண்ணி. ஒரு ஹாட் வாட்டர் 300 ml எடுத்துக்கங்க, நல்லா சூடு பண்ணுங்க, சிம்மிலே வச்சுக்கோங்க. அதில் ஜாதிக்காய் ஜஸ்ட் 3 கிராம் போடுங்க, பவுடர் போட்டால் போதும். கசகசாவும் 3 கிராம் போடுங்க, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த விழுதை அதில் போடுங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு தேன் வேணும்னா தேன் ஆட் பண்ணி குடிச்சிட்டு நைட்டானா ஒரு 7 மணிக்கு குடிச்சு பாருங்கள். ஜஸ்ட் 3 days 4 daysலேயே உங்களுக்கு சூப்பராக தூக்கம் வரும். ஜஸ்ட் ஒரு மாதத்துக்கு 7 days மட்டும் எடுத்துக்கங்க, அற்புதமான ரிசல்ட் வரும். அப்படி என்ன சார் இந்த ஜாதிக்காயில் இருக்குன்னா, இந்த ஜாதிக்காயில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு தேவையான அந்த மெலட்டோனின், செரட்டோனின் சுரக்கக்கூடிய சூப்பராக சுரக்கிறதுனால தூக்கம் ஃபஸ்ட் கிளாஸாக வரும், டீப் ஸ்லீப் வரும், மனசுக்குள்ளே அந்த டென்ஷன் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். இதில் இருக்கிற மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா நர்வ்ஸை சூப்பராக வச்சுக்கும். ஸ்லீப்பை குவாலிட்டியாக கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஜாதிக்காயில் இருக்கிற மெக்னீஷியத்துக்கு இருக்குது. சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். அதேமாதிரி இந்த கசகசானாலே அதில் இருக்கிற மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இருக்குது, ஆல்கலைட்ஸ் இருக்குது. ஆல்கலைட்ஸில் என்ன இருக்குன்னாங்க, அதில் இந்த ஓபிஎம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மன அமைதியை கொடுத்து டீப் ஸ்லீப்புக்கு கொண்டு போகும். அதே மாதிரி இதில் இருக்கிற இந்த கசகசாவில் இருக்கிற மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா கார்டிசால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹார்மோனை குறைக்கும். நம்ம உடம்புக்கு குறைச்சா நமக்கு சூப்பரான தூக்கம் வரும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பு குழந்தைங்களுக்கும் சொல்லிட்டேன், பெரியவங்களுக்கும் சொல்லிட்டேன், நம்ம ஸ்டேஜில் இருக்கிற டென்ஷனாக இருக்கிற மன வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லிட்டேன். இந்த 3 டீயை ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 7 days இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே சூப்பரான ரிசல்ட் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 நாள் செயல்படுத்தினா போதும். ஜஸ்ட் செயல்படுத்துங்க, எந்த வித சைடு எஃபெக்டும் கிடையாது. மாதத்துக்கு ஒரு 7 நாள், அதிகபட்சம் 10 நாள் பயன்படுத்தி பாருங்கள். சூப்பராக குழந்தை போல் தூங்குவீங்க. எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல், எந்தவித பண இழப்பும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு சூப்பராக செயல்படுத்துங்க. சார் நான் குழந்தைங்களுக்கும் சொல்லிட்டேன், பெரியவங்களுக்கும் சொல்லிட்டேன், யங் ஜெனரேஷனுக்கும் சொல்லிட்டேன். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ சிறப்பாக செயல்படுத்துங்க. 100% தூக்கம் அற்புதமாக வரும். இந்த தூக்கம் மட்டும் கரெக்டாக நம்ம உடம்புல இருந்ததுன்னு வச்சிங்களேன், நம்மளோட பிரெயினோட மெமரி பவர், நம்மளோட தேவைகள், பொருளாதார தேவைகள் சூப்பராக நம்மளை நோக்கி வருங்க. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ், நம்மளோட கான்சன்ட்ரேஷன், ஒர்க் எக்ஸிக்யூஷன் அற்புதமாக செயல்படும். உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் சூப்பராக தன்னோட வேலையை ஃபஸ்ட் கிளாஸாக செயல்படுத்தும். சிறப்பாக இந்த 3 டீ லைஃப்பில் பயன்படுத்துங்க. 100% தூக்கம் உங்களுக்கு சூப்பராக வரத்துக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு நிறைவான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.